இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், அவன் ஏதோ ஃபோன் பேசிட்டு இருக்கான். நீ எதை பத்தியும் யோசிக்காத. வந்த வேலையை முடிச்சுட்டு போவோம். வா வா. டேய், நீ இந்த வீல் சேர் எடுத்துட்டு வா. என்னது திடீர்னு முழிப்பு வந்து ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்கே. நர்ஸ், உள்ள எங்க அப்பா இருந்தார், காணோம். டெஸ்டுக்கு எத்தனை கூட்டு போனீங்களா? இல்லையே சார், நாங்க எங்க கூட்டிட்டு போலையே. நீங்க கூட்டு போலனா உள்ள இருந்த என் அப்பா எங்க? நர்ஸ், டாக்டர்ஸ் 2-3 பேரு ஒருத்தரை வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போனாங்க. டாக்டர்ஸ் யாரும் வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போக மாட்டாங்க சார். நான் எதுக்கும் சீஃப் டாக்டர் கிட்ட போய் கேட்டுட்டு வந்துடுறேன். நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வரட்டுமா? இல்ல வேண்டாம், அப்பா நல்லா தான் இருக்காரு. நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. அப்பாவை நான் பாத்துக்கிறேன். இங்க நீங்க வர வேண்டாம். சரியாதே, நீ அவரை நல்லா பாத்துக்கோ. நீ இருக்கேங்கிற தைரியத்துல தான் நான் இங்க இருக்கேன். சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம தூங்குங்க. டேய் ஷாம், சொல்லாதே. அருணை கூட்டிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா. ஹாஸ்பிட்டலா? எதுக்கு? டேய், நேர்ல வான்னு சொல்றேன்ல. ஓகே வரேன். அருண் கிட்ட வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம வர சொல்லு. சரி ஆதி, நான் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். அப்பா எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்கு. வலி இருக்கா? அப்படி என்ன வலி ப்ரோ? நான் கிஃப்டா கொடுத்த வாட்ச் தான் அப்பா கையில கட்டியிருக்காரு. அந்த வாட்ச்ல ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கு. சூப்பர் ப்ரோ. அப்ப அந்த வாட்சை ட்ராக் பண்ணி அப்பா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அப்பாவை காப்பாத்திரலாம்ல. அப்போ அந்த வாட்சை உடனே ட்ராக் பண்ணாதி. அருண், நீ போய் லேப்டாப் கொண்டு வா. சரி. டேய், தேவையில்ல. என் மொபைல்ல ஏற்கனவே இந்த ட்ராக்கிங் டிவைஸை சர்ச்ல போட்டிருக்கேன். டிடெக்ட் ஆயிடும். உனக்கு என்ன வேணும்? எதுக்காக என்ன கிட்னாப் பண்ணிட்டு வந்த? எனக்கு ஒண்ணு வேண்டாம் அங்கிள். ஒரு 24 hours நீங்க என் கஸ்டடியில இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நானே உங்களை நல்லபடியா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். என்ன, எதுக்காக உங்களை 24 hours ஏன் கஸ்டடியில வச்சிருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? உங்க பர்த்டே கிஃப்டா ஆதி பார்வதி காதலுக்கு அகிலாண்டேஸ்வரி கிட்ட சம்மதம் வாங்க போறீங்களாமே? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் நந்தினி. இல்ல அங்கிள், இது எனக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம். ஆதிக்கடவுர் குடும்பத்துக்கு மருமகளா வர வேண்டிய வாய்ப்பு கடைசி நேரத்துல தவற விட்டவன் நான். என்னுடைய இடத்துக்கு
கேவலம் ஒரு சமையல்காரி வருவாளா? நான் வர விட்டுருவேனா? வர விட மாட்டேன். நான் உங்களை பிறந்த நாள் கொண்டாட வெளியில விட்டாதானே நீங்க அகில ஆண்டி கிட்ட ஆதி பார்வதியோட காதலுக்கு சம்மதம் வாங்குவீங்க? அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த 24 மணி நேரமும் அரெஸ்ட். மா நீங்க ஏன் ஸ்ட்ரெயின் பண்றீங்க? நான் தான் அப்பா நல்லா இருக்காருன்னு சொன்னேனே. நீ சொன்ன ஆதி, ஆனா என் மனசு கேட்கல. ஒரு தடவை இவரை நேர்ல பார்த்தாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அதனால்தான் புறப்பட்டு வந்தேன். நல்ல வேலை அம்மா வரதுக்குள்ள அப்பாவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்ட. நீ வேற லெவல் ப்ரோ. நீங்க எங்க இருப்பீங்கன்னு ஆதியால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. இங்க வரவும் முடியாது. டேய் மேடம். அவனை அடிச்சு தூக்குங்கடா. ஓகே மேடம். ஏய் ஏய் இந்த நந்தினிக்கு என்ன பைத்தியம் ஆதி? இவ நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவன்னு தெரிஞ்சுதா உன் அம்மாவே கல்யாணத்தை நிறுத்தினா. இவளை வீட்டை விட்டும் துரத்தணும். ஆனா இவ ஆதிக்கடவுர் குடும்பத்துக்கு மருமகளா வரணும், பார்வதியை மருமகளா வரவிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்வதியை வரவிட மாட்டேன்னு சொல்றது அவளுக்காக இல்லப்பா, அவ தங்கச்சிக்காக. நந்தினிக்கு ஒரு தங்கச்சி இருக்காளா? எங்க இருக்கா? நம்ம வீட்டில் தான்ப்பா. நம்ம வீட்லயா? ஆமாப்பா, அவ வேற யாரும் இல்ல, மித்ரா தான். மித்ராவா? மித்ரா விஷயத்த இப்போதைக்கு அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். அதுக்கான நேரங்காலம் வரும்போது சொல்லலாம். நீங்க வாங்க.